பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் பிரதமர் மோடி இன்று சந்திப்பு. பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேகியா ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சென்றுள்ளார். அங்கு நடக்கும் G7 மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது ஒருவார கால ஐரோப்பிய பயணத்தின் முதல் கட்டமாக பிரான்ஸ் சென்றடைந்தார். கடலோர நகரமான நைஸ் சென்று தரையிறங்கிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திக்கிறார். பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நைஸ் நகரில் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறும் ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு, விண்வெளி மற்றும் அணுசக்தி தொழில்நுட்பங்கள், அண்மையில் இறுதி செய்யப்பட்ட இந்தியா ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதிக்க உள்ளனர். தொடர்ந்து நைஸ் நகரில் உள்ள கண்காட்சி வளாகத்தில் இன்று முதல் ஜூன் 16 வரை நடைபெறும் பாரத் இன்னோவேட்ஸ் 2026 கண்டுபிடிப்பு மற்றும் புத்தொழில் மாநாட்டை மோடியும் மேக்ரானும் இணைந்து தொடங்கி வைக்கின்றனர். இந்தியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த முன்னணி கண்டுபிடிப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் மூலதன நிதியங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு சிறந்த தளமாக இந்த நிகழ்வு அமைகிறது. பிரான்சிலிருந்து கிளம்பி ஜூன் 14 பிரதமர் மோடி ஸ்லோவேகியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். விஜய் குறித்து முனைவர் ஆய்வு. அமெரிக்காவிலிருந்து மெயில். ஹரியானாவின் சோனிபத் நகரில் அசோகா பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இங்கு விசிட்டிங் புரொஃபஸராக உள்ளார் காங்கிரஸ் MP பிரவீன் சக்கரவர்த்தி. சமீபத்தில் இவர் தன் வகுப்பிற்கு சென்றபோது மாணவர்கள் கைதட்டி வரவேற்றுள்ளனர். எதற்கு இந்த வரவேற்பு என ஆச்சரியத்துடன் கேட்டாராம். நீங்கள் MP ஆகிவிட்டீர்கள், அதற்குதான் என கூற மகிழ்ந்து போனாராம். தமிழக முதல்வர் விஜய்க்கு நீங்கள் நெருக்கம். அவர் குறித்து நாங்கள் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற விரும்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் என மாணவர்கள் கேட்டுக்கொள்ள சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாராம் பிரவீன் சக்கரவர்த்தி. நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழக மாணவர்களும் முதல்வர் விஜய் குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், அவர் எங்கள் பல்கலைக்கு வந்து உரையாற்ற வேண்டும் எனவும் இமெயில் அனுப்பி பிரவீன் சக்கரவர்த்திக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனராம். நிச்சயம் முதல்வரை அழைத்து வருகிறேன் என பதில் அனுப்பினாராம் பிரவீன். இந்த ஆண்டு இறுதியில் முதல்வர் விஜய் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வார் என சொல்லப்படுகிறது. அப்போது ஏல் பல்கலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த அண்ணாதுரை இந்த பல்கலையில் விசிட்டிங் ஃபெலோஷிப் பெற்றவர். அமெரிக்கர் அல்லாத ஒருவர் இந்த தகுதியை பெற்ற முதல் நபர் அவர்தான். 1968 அங்கு அவர் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. காப்பி அடிப்பதில் தவறில்லை, அதையாவது சரியாக செய்யுங்கள். முதல்வர் விஜய்க்கு கனிமொழி அட்வைஸ். சென்னையில் திமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் MP கனிமொழி கலந்து கொண்டு பேசியதாவது: முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வரும் முன் தமிழகம் பாதுகாப்பு இல்லாத மாநிலம், நாளை என்ன நடக்கும் என தெரியாத நிலையில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி கட்டுக்கதைகளை கட்டமைத்துதான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தில் 42% பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் என விஜய் பெருமை பேசியுள்ளார். அது திமுகவின் உழைப்பு. ஆனால் அதற்கு விஜய் ஒரு துளி கூட பங்களிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் போல விஜய் ஆட்சிக்கு வந்த பின் சேலத்தில் தாவேக நிர்வாகி 50 பெண்களை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டியுள்ளார். அவரை இந்த அரசு பாதுகாக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேக MLA ஆதரவோடு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளனர். பெண்களுக்கு எதிராக தினமும் குற்றங்கள் நடக்கின்றன. ஆனால் எதற்கும் முதல்வர் விஜயிடமிருந்து பதில் இல்லை. ஏற்கனவே இறந்த பிங்க் ரோந்து திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு படை என்று அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் திட்டங்களை காப்பியடிக்காத மாநிலமே இல்லை. அதுதான் திமுகவின் வரலாறு. எனவே உள்ளூரில் காப்பியடிப்பது தவறில்லை, ஆனால் அதையாவது சரியாக செய்யுங்கள் என்று அவர் பேசினார். விஜயை குறைத்து மதிப்பிட்டு விட்டோம். நிர்வாகிகளிடம் மனக்குமுறலை கொட்டிய பழனிசாமி. சட்டசபை தேர்தலுக்கு பின் முதல் முறையாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு நேற்று காலை பழனிசாமி வந்தார். தேர்தல் தோல்வி குறித்து ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார். அப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியடைய என்ன காரணம் என நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பினார்.
அதற்கு நிர்வாகிகள் சிலர் கடைசி ஒரு வாரத்தில் சமூக வலைதளங்கள் மீடியா வாயிலாக விஜய் முன்னணியில் சென்று விட்டார், அவரை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம், கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக அதிமுக நின்றது தவறு என கருத்து தெரிவித்தனர். இதன்பின் பழனிசாமி பேசியதாவது: சமூக வலைதள பிரச்சாரத்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. ஆனால் தொடர்ந்து ஆட்சி நடத்த அது மட்டுமே போதாது. இந்த ஆட்சி அமைந்த நாளிலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. மின்வெட்டை தடுக்க முடியாமல் அரசு திணறுகிறது. அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஓட்டு போட்டு விட்டோமே என மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். ரீல்ஸ் மோக ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது. கூட்டணியால் தான் திமுக பலமாக இருந்தது. தற்போது கூட்டணி எதுவும் இல்லாமல் திமுக தனித்து பலமில்லாமல் நிற்கிறது. ஆனால் நமக்கான கூட்டணி இன்னும் பலமாக உள்ளது. எனவே தாவேக அரசுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட்டால் நிச்சயம் மக்கள் ஆதரவை நாம் பெற முடியும். கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுங்கள். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்கள். சமூக வலைதளங்களில் செயல்படும் கட்சி நிர்வாகிகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவியுங்கள். இவ்வாறு அவர் பேசியதாக கட்சி நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர். வழக்கமாக அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பழனிசாமி வந்தால் சென்னை மாவட்ட செயலர்களான டிநகர் சத்யா, RS ராஜேஷ் உள்ளிட்டோர் வரவேற்பு அளிப்பர். ஆனால் நேற்று தலைமை அலுவலகத்துக்கு ஆதி ராஜாராம் தவிர வேறு மாவட்ட செயலர்கள் வரவில்லை. வராத நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய பேச்சு நடத்தி வருவதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல் பரவியது. ஓய்வு கால பலன்களை தாமதமின்றி வழங்க கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் 1,21,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். மாதந்தோறும் சராசரியாக 2,000 முதல் 3,000 பேர் ஓய்வு பெற்று வருகின்றனர். தொழிற்சங்கங்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இதற்கு முந்தைய ஆட்சி வரை ஒவ்வொரு மாத இறுதியில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கான பண பலன்கள் வழங்கப்பட்டு வந்தன. இதற்கிடையே கடந்த 2 மாதங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கான பலன்கள் வழங்கப்படவில்லை. இதனால் தமிழகம் முழுதும் 4,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து CITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலர் ஆறுமுக நயினார் கூறியது: அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெறுவோருக்கு மாதந்தோறும் அரசாணை வெளியிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து ஓய்வு கால பலன்கள் வழங்கப்பட்டு வந்தன. இதனால் போக்குவரத்து ஊழியர்கள் நிம்மதியாக இருந்தனர். கடந்த 2 மாதங்களுக்கான அரசாணை ஏதும் வெளியிடவில்லை. ஓய்வு கால பணப்பலன் தொகை எப்போது கிடைக்கும் என 4,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். எனவே ஓய்வு கால பலன்களை தாமதமின்றி வழங்க தமிழக அரசு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றார். காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமாகிறதா திரிணாமுல்? டெல்லி வட்டாரங்களில் பரபரப்பு பேச்சு. டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இப்போது பரபரப்பாக அலசப்படும் விஷயம் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் இணையுமா என்பதுதான். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் மம்தாவின் கட்சி படுதோல்வி அடைந்ததுடன் தன் சொந்த தொகுதியான பவானிபூரிலும் அவர் தோற்றார். இதையடுத்து திரிணாமுல் லோக்சபா எம்பிக்கள் 19 பேர் மம்தாவுக்கு எதிராக தனிக்குழு அமைத்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த கட்சியின் 3 ராஜ்யசபா எம்பிக்களும் ராஜினாமா செய்துவிட்டனர். இது போதாதென பல MLAக்களும் மம்தாவுக்கும் அவரது உறவினர் அபிஷேக் பானர்ஜிக்கும் எதிராக திரும்பியுள்ளனர். இதுவரை ராகுலை கிண்டல் செய்து வந்த மம்தா தன் தோல்விக்கு பின் இண்டி கூட்டணி கூட்டத்தில் வலிய சென்று பங்கேற்று பாஜகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என பேசியுள்ளார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவை தனியாக சந்தித்து 1 மணி நேரம் பேசியுள்ளார் மம்தா. அதுபோல அபிஷேக் பானர்ஜியும் ராகுலை சந்தித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளார். நீங்கள் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்கள், எனவே காங்கிரசுடன் உங்கள் கட்சியை இணைத்து விடுங்கள் என சோனியாவும் ராகுலும் ஆலோசனை கூறியுள்ளனர். ஆனால் இணைப்பு குறித்து எந்த பேச்சும் நடக்கவில்லை. இது ஆதாரமற்ற வதந்தி என சொல்லியிருக்கிறார் அபிஷேக் பானர்ஜி. ஆனால் இணைப்பு குறித்த விஷயம் விவாதிக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் காங்கிரசார். 28 ஆண்டுகளாக கட்டி காத்த கட்சி இப்போது பரிதாப நிலையில் உள்ளதே என கடும் மனவேதனையில் உள்ளார் மம்தா. எத்தனாலை
100% வாகன எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் பேட்டியளித்த அவர், மாருதி சுசுகி நிறுவனத்தின் அதிகம் விற்பனையாகும் காரான வேகன் ஆரில் 100% எத்தனாலில் இயங்கக்கூடிய மாடலை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனமும் 100% எத்தனாலில் இயங்கும் 2 மாடல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. டொயோட்டா, சுசுகி, எம்ஜி, ஹுண்டாய் போன்ற நிறுவனங்கள் விரைவில் இந்த வகை வாகனங்களை அறிமுகப்படுத்த உள்ளன. பெட்ரோலுக்கு இணையாக சிறந்த மாற்றாக எத்தனால் இருக்கும். முதலில் இதை பற்றி நான் பேசியபோது சிரித்தார்கள், விமர்சிக்கவும் செய்தார்கள். ஆனால் இப்போது இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. விரைவில் நாக்பூரில் ஹைட்ரஜனில் இயங்கும் 2 பஸ்களை இயக்கும் திட்டத்தை தொடங்க உள்ளோம். எலக்ட்ரோலைசர் மூலம் தண்ணீரில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் பசுமை ஹைட்ரஜனால் இயக்கப்படும் இந்த பஸ்களில் மக்கள் பயணம் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நிதின் கட்கரி கூறினார். எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்தும் போது வெளியாகும் கார்பன் உமிழ்வு பெட்ரோலுடன் ஒப்பிடும்போது மிக குறைவு. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. எத்தனால் பயன்பாட்டால் பெட்ரோலியம் இறக்குமதி செய்வது குறையும். அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும் என்பதால் நாட்டுக்கு நன்மை தரக்கூடியது. உள்நாட்டில் உற்பத்தியாகும் எத்தனாலை பயன்படுத்துவதால் அதை உற்பத்தி செய்வதற்கான தானிய சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும்.